பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சன்னிதானத்தில் பாகவதத்தை அனுசரித்து நாராயண பட்டாத்திரிங்கிற ஒரு மகான் ஆச்சரியமான சம்ஸ்கிருத பத பிரயோகத்தில் பக்தி பூர்வமாக அனுகிரக கிரந்தமாக செஞ்சதான ஒரு ஸ்தோத்திரம் நாராயணீயம் அப்படிங்கிறது. இது சம்ஸ்கிருத ரீதியா பார்த்தா பிரமிப்பா இருக்கும். ஆனா இவருடைய பிரயோகங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சந்தஸை உபயோகப்படுத்தியிருக்கார் அவர். அதனாலதான் உங்களுக்கு சில இடங்கள்லாம் படிக்கவே வராது, என்ன ராகம் போட்டு படிக்கிறதுன்னே புரியாது. இது இப்ப நான் பாடினேன் பாருங்க, இது புஜங்க விருத்தம். இது ஏன்னா இது இந்த பாம்பு மேல பகவான் காளியன் மேல நர்த்தனம் பண்றான் பத்தில, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சரித்திரத்தை அனுசரிச்சு சந்தஸ பிரயோகமும் பண்ணியிருக்கார். அது இயற்கையாக பகவான் கொடுக்கணும். அது நம்மளா யோஜனை பண்ணி பண்றதுக்கும் அதுவா வரத்துக்கும் வித்தியாசம் நிறையா உண்டு. இது அனுகிரக கிரந்தம். இது அதே சமயம் மகாவித்வானர் நாராயண பட்டத்திரிங்கிறவர் மகாவித்வான், அதுல ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. அதனாலதான் இது பல பேர்கள்ட்ட, இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு இது வந்ததே இந்த சம்ஸ்கிருதத்துக்காக தான் வந்தது. இந்த சம்ஸ்கிருத பிரயோகத்துக்காக தான் பைங்காநாடு கணபதி சாஸ்திரின்னு ஒருத்தர் கொண்டு வந்தார். அதுலேயும் ஒரு 100 தசகத்துல ஒரு 36-37 தசகத்துக்குள்ள நவமஸ்கந்த சரித்திரத்தை முடிச்சுட்டு தசமஸ்கந்த சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்றார். ஏன்னா பாகவதமே அப்படிதான். அவன் பரீட்சித்து சுகாச்சாரியால கேட்கும் போதே ஏதத்து அந்நியச்ச சர்வமே முனே கிருஷ்ண விசேஷ்டிதம் பக்துமர்ஹர்ஸ் சர்வஜா ஸ்ரத்ததானாய விஸ்திருத்தம். எனக்கு ஒரு கதை கூட விடக்கூடாதுங்கிறான் அவன். பகவானுடைய இந்த கோகுல மதுரா பிருந்தாவன லீலைகள்ல உள்ள ஒரு சரித்திரம் கூட எனக்கு விடக்கூடாது. அதனால மழை பெஞ்ச கதை உள்பட சொல்றார். வருஷா காலம்னு பேரு. அந்த சரத் ரித்து வர்ணனேன்னு வர்ணிக்கிறார், வருஷ ரித்து வர்ணனேன்னு வர்ணிக்கிறார் சுகாச்சாரியால். இது பிரம்ம விசாரத்துக்குள்ளதான ஒரு புராணம். இது பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயா, ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு அத்தியாயம் பூர்த்தி ஆகும் போதும் சொல்ற வழக்கம் அது. அப்பேற்பட்ட பரமஹம்ச சம்ஹிதையான பரமஹம்சர்களான உபாதேயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான இந்த புராணத்துல இந்த வர்ணனைகள்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா பரீட்சித்து அது மாதிரி கேட்டான், எனக்கு கிருஷ்ண சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லணும். அதை அனுசரிச்சுதான் நாராயண பட்டத்திரியும் சொல்லின்னு வரார். பகவான் கோகுலத்துல கொண்டு விட்டு பல வகையான லீலைகளை பகவான் பண்ணி மிருத்பக்ஷண சரித்திரம் சொல்லி, தாமோதரோபாக்கியானம் சொல்லி, நலகூபர மணிகிரீவர்களுக்கு பகவான் பரமானுகிரகம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி பகவான் பிருந்தாவனம் வந்துடுறார். பிருந்தாவனத்துல 4 வயசு பகவான் பிருந்தாவனம் வரும்போது பவத் பிரபாவா விதுராகி கோபாஹா தரு பிரபாதாதிகமத்ர கோஷ்டே அஹேது உத்பாதகணம் விசங்கிய பிரயாத்து மன்யத்ர மனோவிதேனுஹு பிருஹத்வனம் தத்கலு நந்தமுக்யா விதாய கோஷ்டீனமத க்ஷணேன தொதன்விதத்வஜ்ஜனனீ நிவிஷ்ட கரிஷ்டயானானுகதா விசேலுஹு. இவர்கள் பிருந்தாவனம் வரும்போது அங்க இருக்கக்கூடியதான வனங்களையும் அங்க இருக்கக்கூடியதான கோவர்தனத்தையும் அதையும் தாண்டி அந்த பிருந்தாவனத்துக்குள்ள அந்த யமுனையானவள் எப்படி சஞ்சாரம் பண்றாள்
அப்படிங்கிறத வர்ணிக்கிறாள். அரால மார்காகத நிர்மலாபாம் மரால கூஜா கிருத நர்மலாபாம் நிரந்தரஸ்மேர சரோஜவக்த்ராம் கலிந்த கன்யாம் சமலோகயஸ்துவம். அரால மார்கா இதுதான் அப்படின்னு இல்லை, அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போறாளா யமுனை. அது விருந்தாவனத்தை அப்படியே சுத்தி வரா மாதிரி. பரம பரிசுத்தமாவும் இருக்கு ஜலம். அதுல ஏகப்பட்டதான ஹம்சங்கள் பட்சிகள் சஞ்சாரம் பண்றது, ஏகப்பட்ட புஷ்பங்கள், நீலோத்பலம், தாமரை முதலிய இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப குதூகலமாயிடுது. ஏன்னா பகவானுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு நதி யமுனை. பகவானுடைய பாதத்திலேருந்து உண்டாச்சு அப்படிங்கிறதுக்காக எங்கேருந்து இருக்காது, உண்டாச்சுங்கிறதுக்காக கங்கைக்கு விசேஷமே தவிர யமுனா தீர விஹாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தனோதாரி கோபால கிருஷ்ண முரா. சுருக்கமா பாகவதத்தை தசமஸ்கந்தத்தை சொல்ற மாதிரி பகவானுக்கு பிடிச்சது மூணே விஷயம். யமுனா தீர விஹாரி பிருந்தாவன சஞ்சாரி. பிருந்தாவனம் முழுக்க பகவத் சரணம் படாத இடமே கிடையாது. பிரம்மஸ்தூதியில பின்னாடி சொல்ல போறா, என்ன பாக்கியம் பண்ணினது இந்த பிருந்தாவனம் அப்படின்னு சொல்ல போறா. கோவர்தனோதாரி, கோவர்தனம் இருக்கு பாருங்கோ. யா கோவர்தனி மூர்த்னியாச்ச பிருத்துகே ஸ்தன்யே யசோதார்பிதே. இந்த பில்வமங்கலம் அப்படிங்கிறவர் கர்ணாமிருதம்னு ஒண்ணு பண்ணியிருக்கார், கிருஷ்ண கர்ணாமிருதம்னு. அதை பூர்த்தி பண்ணும் போது இந்த கர்ணாமிர்தத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கணும் கிருஷ்ணா, பிரீத்தியோட ஸ்வீகரிச்சுக்கணும். யா பிரீத்திர் விதுரார்பித்தே முரரிப்போ குஞ்சர்பித்தே. எது மாதிரி அப்படிங்கிற போது விதுரர் கொடுத்த கஞ்சிய எப்படி நீ எடுத்துண்டியோ, குச்சேலன் கொடுத்த அவளை எப்படி நீ எடுத்துண்டியோ, யசோதையினுடைய ஸ்தன்யபானத்தை எப்படி நீ பிரீத்தியா எடுத்துண்டியோ, யா கோவர்தன மூர்த்னி வியாச்ச பிருத்துகே ஸ்தன்யே யசோதார்பித்தே பாரத்வாஜ சமர்ப்பித்தே சபரிகா தத்தே பலம். பின்னாடி இல்லைன்னு சொல்றாரு. பாரத்வாஜர் சாப்பாடு போட்ட போது பகவான் உட்கார்ந்து நாங்க சாப்பிட்றதுக்காக அதை எப்படி பிரீத்தியா எடுத்துண்டியோ, சபரி கொடுத்த பலத்தை எப்படி பிரீத்தியா எடுத்துண்டியோ, அது மாதிரி இந்த கர்ணாமிர்தத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்னு கர்ணாமிர்தாச்சாரியால் பகவானை வேண்டார். அதுல முக்கியமா ஒண்ணு சொல்றார், யா கோவர்தன மூர்த்னி அப்படிங்கிறார். கோவர்தனத்தினுடைய உச்சி இருக்கு பாருங்க, அது ரொம்ப பிடிக்குமாம் பகவானுக்கு. அது மேல குழந்தைகளோட பகவான் சஞ்சாரம் பண்ணுவானா. கோவர்தன மூர்த்னி, அந்த கோவர்தனம் யமுனை பிருந்தாவனம் இதுலயே பகவான் சஞ்சாரம் பண்ணின்னு வரான். குழந்தைகள் எல்லாம் அழிச்சுன்னு பகவான் கன்றுகளை மேய்க்கிற வேலையை ஆரம்பிக்கிறார். வயசாயிடுத்து, குலத்தொழில் இல்லையா. படிப்புங்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, சோத்துக்கு இல்லை. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். நீங்க சாப்பாட்டுக்கு படிப்பா, சம்பாதிக்கிறதுக்கு படிப்பா, அறிவை வளர்க்கறதுக்கு படிப்பா. சம்பாதிக்கிறதுக்கு படிப்புன்னு சொன்னாதான் பொருந்தும். இது அறிவை வளர்க்கறதுக்கு படிப்புன்னு சொன்னாதான் பொருந்தும். சம்பாதிக்கிறதுக்குன்னா இந்த படிப்பு சம்பாதிக்கிறது. படிக்கிறது ஆடிட்டிங் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், உத்தியோகம் பார்க்கறது பேங்க்ல போய் வேலை பார்க்கறான், அக்கௌண்டண்டா. இவன் படிச்சது எந்தோ இன்ஜினியரிங். இவர்கள் படிக்கிற படிப்புக்கும் இவர்கள் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. அதையும் தாண்டி படிச்ச வேலைக்கு வேலை பார்த்தாலே படிச்ச படிப்பு ஞாபகம் இருக்காது. உதாரணம் சொல்றேன், எங்க படிப்புக்கும் உங்க படிப்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப +2 9th முடிச்சு 10th போறான் ஒரு பையன் வச்சுக்கோங்க. 9th முடிச்சு 10th போனோடனே இந்த 9th புக்கெல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுருவேன். +2ல 9th என்ன சிலபஸ்ன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்களுக்கு அப்படி இல்லை. 12 வருஷத்துல இருந்து 15 வருஷ படிப்பு. நான் ஆரம்பிக்கிறதே ராமஹ ராமு ராமாக அப்படின்னு சப்தம் ஆரம்பிச்சா அது 80 வயசானாலும் எனக்கு ஞாபகம் இருக்கணும். அது மறக்கக்கூடாது. என்னோட படிப்பு எதையுமே நான் மறக்க முடியாத படிப்பு. இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய படிப்பு. அது மாதிரியே அந்த ஞாபகம் சேர்ந்துட்டே வரும். அதுல எங்களோடத்துல
வேத அத்தியனம் பண்ணும்போது சாக சம்ஹித இந்த பாகங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த சிலபஸ் இன்னொரு சிலபஸ் ஆட் ஆகும் போது பழைய சிலபஸோட இருக்கும். அது பழைய சிலபஸை நாங்க விட்டுவிட முடியாது. இது அத்தனையுமே 2 வகையா எங்களுக்கு உபயோகம். ஒன்னும் மெமரி பவர் ஜாஸ்தியாகும், 2வது இது அத்தனையுமே ஞானப்பிரதமான விஷயங்கள். குலத்தொழில் வேற. குலத்தொழில்ங்கிறது பழகரத்தை. இப்ப உதாரணம் சொல்றேனே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த உபன்யாசங்கள்லாம் நான் உட்கார்ந்து கத்துனதே கிடையாது. நான் படிச்சது முழுக்க வேதம் தான். கிரமாந்த அத்தியனம் பண்றதுக்கே எனக்கு பிடிச்சி சாஸ்திரங்களை வாசிச்சு நான் வெளியில வரத்தவே 19 வயசு 20 வயசு எனக்கு. இதெல்லாம் நான் உட்கார்ந்து படிக்கவே இல்லை. எங்க அப்பா தாத்தாவோட போற போக்குல இவ மாதிரி விளையாடிண்டே படிச்சதுதான். இது குல தனம். அது எங்களுக்கு உட்காண்டே கேட்டுண்டே விளையாடிண்டே பேசிண்டே இந்த ஸ்லோகங்களை கூட சொல்லுண்டே உட்காந்து பைஹார்ட் பண்ணதே கிடையாது. இப்ப நாராயணியம்ங்கிறதுக்காக இந்த டெக்ஸ்ட் வச்சுருக்கேனே தவிர பாகவதமோ ராமாயணமோ இருந்தா அதுவும் தேவைப்படாது. ஏன்னா அதெல்லாம் அந்த வயசுலயே. அது மாதிரி ஒரு காலத்துல நம்ம தேசம் அப்படி இருந்தது. 1 ரூபாய் செலவு கிடையாது. இந்த எஜுகேஷனுக்காக நாம் செலவு பண்ண வேண்டாம். இன்னைக்கு அதுதானே ப்ராப்ளமே. எஜுகேஷனுக்கே லட்சக்கணக்கா செலவு பண்ற மாதிரி கொண்டு விட்டுட்டான். அந்த காலங்கள்ல அப்படி கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, செலவழிக்கவே வேண்டாம். படிப்பு ஆசைப்பட்டா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், ஃப்ரீயா படிக்கலாம், ஃப்ரீயா படிக்கலாம். குலத்தொழில்ங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். நமக்கு பரம்பரையா வரக்கூடியதான அந்த விருத்தி. அதனால பகவான் சொல்றான், நான் மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு. 4.5 வயசு 5 வயசு ஆகல, இந்த வயசுதான் இருக்கு. புதுசா வந்திருக்கா, இப்பதான் பிருந்தாவனத்துக்கு, பழகின இடமும் கிடையாது. அதனால யசோத சொல்றாள், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பாலும் தரேன், கல்கண்டு ஜீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, காய்ச்சின பாலும் வேண்டாம், கல்கண்டு ஜீனி வேண்டாம், எனக்கு வெண்ணெயும் வேண்டாம், பாலும் வேண்டாம், ஜீனியும் வேண்டாம், நான் போகத்தான் போவேன். ஏன்? எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. பிடிச்சுன்னா ஒரு காரியம் செய்யணும். இது புது இடமாச்சேடா குழந்தை. யமுனா நதியோரம் எப்போதும் கல்வர் பயம். அதுக்கு பகவான் சொல்றான், கல்வனுக்கு கல்வன் உண்டோ, நானே திருடன், எனக்கு ஒரு திருடன், நானே ஒரு திருடன், எனக்கு ஒரு திருடனா, அதனால நான் போகத்தான் போவேன். நந்தகோபர் வரா, உங்க அப்பா கேட்டா என்ன சொல்லுவேன்? அப்பா கேட்டா விளையாடுறான்னு சொல்லு. கோவில்ல கிட்ட பந்தடிச்சுட்டு இருக்கான், எங்கேயோ போயிருக்கான்னு சொல்லு, நான் மாடம் வச்சுட்டு வரேன். நந்தகோபர் வந்தார், என்னன்னு கேட்டார், விஷயத்த சொன்னேன், போட்டோம்னா. அதாவது அதனுடைய விருத்தியில போறது, அதை குழந்தையில பழக்க, விளையாட்டா பழக்கணும், விளையாட்டா பழக்கணும் குழந்தையில. சும்மா உட்காத்தி வச்சு ஒரு கூண்டுல அடைச்சு நாய் நரி பண்ணியை வளர்க்குற மாதிரி என் குழந்தைய வளர்ப்பா? அதெல்லாம் அதுவா வாழ்க்கை? எல்லாம் தெரியும். நேற்றுக்கு இந்த காலடி போறதே ஒரு மாமி சொன்னான், அது சந்தோஷம், ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு அந்த பூர்ணா நதியை பார்த்தா பயமா இருக்கு. உங்க சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர் சம்ஸ்கிருத வித்வானா இருந்தார், அவரோட பொண்ணு மதுரையில இருக்கா. நாங்கள்லாம் இந்த வயசு, அந்த மாமிக்கு 70 வயசுக்கு மேல இருக்கும், நாங்கள்லாம் 18 வயசு 20 வயசு பிறந்த இங்க இருந்தோம் மாமா, இங்கேருந்து அக்கறைக்கு நான் நீச்சல் அடிச்சுன்னு போவேங்கிறா. இந்த பூர்ணா நதியில இங்கேருந்து அக்கறைக்கு நான் நீச்சல் அடிச்சுன்னு போவேன் அப்படிங்கிறா. அப்படிலாம் சகஜமா ஒரு இயற்கையோட ஒன்றி தைரியமா, நீ எதை பார்த்தாலும் பயம், அங்க போகாத இங்க போகாத, எருமை பார்த்தா பயம், கரப்பை பார்த்தா பயம், பல்லிய பார்த்தா பயம், என்ன மேல விழுந்து புடுங்க போறதா என்ன பள்ளி, ஒரு தைரியமே கிடையாது. ஒரு பிராக்டிக்கலான ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா அது மாதிரியே ஒண்ணுமே இல்லாம நம்ம வாழ்ந்ததுனால, எல்லாத்தோடையும் சேர்ந்து இருந்தா அது ஒண்ணும் பெருசா தெரியாது. எல்லாம் தானே இருக்கு உலகத்துல. உலகத்துல இல்லாதது என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாம் இருக்கு.
அது வாழ்க்கையில நாம குறுக்கிடாத பிறகு நம்ம வாழ்க்கையில அது குறுக்கிடாது. இதுதான் யதார்த்தம்ங்கிறது. பகவான ஒரு நல்ல நாள் பார்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு கட்டுச்சாதம் கட்டி கொடுத்து கையில சாப்பாடு கட்டி கொடுத்து இவ பண்ண அலங்காரத்தை பின்னாடி வேணு கீதத்துல வர்ணிக்கிறார். இது எப்படி இருந்தது அந்த அலங்காரம் அப்படிங்கிறத பின்னாடி ஒரு இடத்துல சொல்றார். பிப்ரத் வேணும் பர்ஹா பீட்டம் நடவரவ புகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோ அதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிரவிசத்கீத கீர்த்திஹி. அப்படி ஒரு அலங்காரம். குழந்தைகள் என்ன பண்றால், பகவான் இந்த கன்றுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு புங்க மரத்தினுடைய அடியில நின்னுண்டு பகவான் வேணுகானம் பண்ணுவனா. எப்படி இருப்பான் பகவான்? பர்ஹா பீட்டம் நடவரவ புகு, அந்த தலையில மயில் பேலி அசையும். நடவர வபுகு, வபுகுன்னா சரீரம், நடவரன்னா நாட்டியத்துல ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, திரிபங்கியா இருக்கும் சரீரம், 3 வளவு இருக்கும் பகவானுக்கு. ஒரு காலம் அடைச்சு இப்படி வச்சு அப்படி நின்றுண்டு இப்படி வேணுகானம் பண்ணும்போது அரைக்கண்ணை திறந்து அரைக்கண்ணை மூடி, கர்ணயோ கர்ணிகாரம். இந்த பசங்கள் அவ அம்மா என்ன பண்ணியிருக்கா, தலையெல்லாம் ஒன்னிச்சு கொண்ட போட்டு மயில் பீலி சொருகி வாசனா திரவியம் பூசி கஸ்தூரி திலகமிட்டு கையில மையிட்டு ஒரு காதுல கடுக்கணும் ஒரு காதுல தோடு. ஏன்னா ஸ்ரீவித்யா ராஜகோபாலன்னு பேரு பகவானுக்கு. யாருக்கா தெரியுமா? அது மன்னார்குடியில பகவானுக்கு அதான் பெயர், ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். ஏன்னா பொண்ணு கிடையாதோன்னு யசோதைக்கு ஒரு பொண்ணு பிறந்ததையும் கொடுத்தனுச்சுட்டாலே, அதனால பகவானுக்கே பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணுவலாம். அப்படிலாம் புராணத்துல இருக்கிறதே நமக்கு சந்தேகம் வரும். இப்ப பொண்ணுக்கு பொருள மாதிரி எல்லாம் வெட்டி விட்டு எல்லாம் பண்றா பத்தியில, அப்பதானே இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா அப்படிங்கிறது தோன்றது. பொண்ணுக்கு புள்ளைக்கு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணுவாள். பகவானுக்கே ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அழகா ட்ரெஸ் பண்ணி முத்து மாலையை போட்டு ஒரு செயின், அந்த செயின்ல புலிநகம் தொங்கறது பகவானுக்கு. இது போட்டது அவ. பசங்க என்ன பண்ணுவான், காட்டுக்கு காட்டுப்பூ எல்லாம் பிரிச்சு அதெல்லாம் தொடுத்து மாலையா போடுவான். பொதுவாகவே வைஜெயந்தி மாலைன்னு சொல்றோம் பத்தில. அப்படின்னா என்ன, 5 கலர் இருக்கணும், அதுல 5 வகையான கலர் இருக்கணும். கலர் புஷ்பம் இருந்தா அதுக்கு வைஜெயந்தி மாலைன்னு பேர். அந்த மாலையை போட்டு கர்ணிகார புஷ்பத்தை காதுல வச்சு, கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாச கனக கபிஷம். அந்த வேஷ்டி இருக்கு பாருங்க, தங்கமா இருக்கும், கோல்டா. வைஜெயந்தீஞ்ச மாலா ரந்த்ரான் வேணோ அதர சுதயா. இங்க பசங்கள் வேணுகானம் பண்றான் பகவான். எந்த ஒரு அதராமிர்தத்துக்கு மகாலட்சுமி ஏங்குறாளோ அந்த அதராமிர்தத்தை இந்த வேணுவானது திருட்டுத்தனமா குடிக்கிறதுன்னா வர்ணிக்கும் போது ஒரு பகவானுடைய உதட்டு ஸ்பரிசம் இருக்கு பாருங்க. இத இந்த வேணுவானது திருட்டுத்தனமா குடிக்கிறது. ஏனோ அதரசுதையா பூரைய இப்படி குடிக்கிறத பார்த்துட்டு இந்த பசங்கள்லாம் எதிர்த்தாப்புல அவன் தான் கச்சேரி. மயில் குயில் எல்லாம் வேணுகானத்தை பத்தி நிறைய பேர் பாடியிருக்கா. பானுதாசர்னு ஒருத்தர் அபங்கத்துல வேணுகானத்தை பத்தியே பல அபங்கம் பண்ணியிருக்கா. பிருந்தாவணி வேணு அப்படின்னு ஒரு அபங்கம். யமுனா ஜலா ஸ்திர ஸ்திரவாகே. பகவான் வேணுகானம் பண்ணினான்னா உருகி ஓடக்கூடியதான அந்த யமுனை இருக்கு பாருங்கோ, அப்படி ஓட்டமா இருக்குமே, அது அப்படியே நின்று போயிடுமா, நகராதா. இந்த வேணுகானத்தை கேட்டு அது அப்படியே நிற்குமா. ஓட வேண்டிய யமுனை நின்றுடும், நிற்கிற கோவர்தனம் உருகி ஓடும். மயில்கள் குயில்கள் எல்லாம் அனுபவிக்கும். இந்த பசங்கள்லாம் சொல்றான், இப்படி உங்க அம்மா உனக்கு அலங்காரம் பண்ணி விட்டு உன்னுடைய சரணமானது இந்த பிருந்தாவனத்துல பட்டிருக்கே, இந்த பிருந்தாவனத்தினுடைய பெருமையை சொல்றதா அல்லது உன்னோட அலங்காரத்தினுடைய பெருமையை சொல்றதா அப்படிங்கிற மாதிரி இவர்கள்லாம் கொண்டாடுறார்கள்.
இதுக்கு மத்தியில் அசுரர்களும் வருவார்கள், தேவதைகளும் வருவார்கள். தேனுகாசுரனை வதம் பண்ணினால், வத்சாசுரனை வதம் பண்ணினால், அகாசுரனை வதம் பண்ணினால், பகாசுரனை வதம் பண்ணினால், இது மாதிரி ஒவ்வொரு ரூபத்துல அசுரர்கள் வந்ததுனால அந்த பெயரே. இதுல காளியன் அஷ்டநாகர்கள், அதுல காளியன் ஒருத்தன், திருதராஷ்டிரன், காளியன், அனந்தன், ஆதிசேஷன், வாசுகி, தட்சகன், இவர்கள்லாம் நாகர்கள்ல பிரதானமா உள்ளவர். 8 வகையான பிரிவு பாம்புல. அதனுடைய வம்சம்தான் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது. இந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாம்புக்கெல்லாம் இருப்பிடம் ரமணத்வீபம்னு ஒண்ணு. ரமணத்வீபம் அப்படின்னு இது நம்ம புராணத்துல இருக்கு, இன்னைக்கு ஹிஸ்டரியில இருக்கு. ஒரு துவீபம் இருக்கு, அந்த தீவு முழுக்க பாம்பு தான் இருக்கு, ஒரே பாம்பா இருக்கு. அந்த துவீபத்துல இருக்கிற பாம்புகள்லாம் கருடன் பாம்பை நேர் சத்ரு கருடன் தான். அதனால இந்த என்ன பண்ணுவாள், கருடனுக்கு பலி கொடுத்துருவாள், பலிபீடம் வச்சு. இந்த காளியன் வந்தவன் என்ன பண்ணா, ராஜாவா ட்ரெயின்ல ஒவ்வொருத்தர் மாறி வரும்போது கருடனுக்கு என்னத்துக்கு நான் பலி கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பிரச்சனை பண்ணின உடனே கருடனுக்கு அவனுக்கு சண்டை கருடனுக்கு பயந்து அவன் இங்க வந்துட்டான். இங்க ஏன் வந்தான் பிருந்தாவனத்துக்கு அப்படின்னா, இந்த பிருந்தாவனத்துக்குள்ள கருடன் வரக்கூடாதுன்னு சௌபரின்னு ஒரு மகரிஷி சாபம் கொடுத்துருக்கார். சௌபரின்னு ஒரு மகரிஷி இந்த யமுனையில தபஸ் பண்ணும்போது பிருந்தாவனத்துல கருடன் வரக்கூடாதுன்னு ஒரு சாபம். அது ஒரு சரித்திரம், அது நவமஸ்கந்தத்துல வருது. இதெல்லாம் புராணத்துல இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பிருந்தாவன முனையெல்லாம் கருடன் படமாட்டாள், கண்ணுல கருடனே படாது. கருட தரிசனம் பண்ணணும்னா ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி வெளியில வந்தாதான் கருடனே கண்டுபிடுவார். பிருந்தாவனத்துக்குள்ள கருடன் இருக்காது. அதனால அதை தெரிஞ்சுன்னு இவன் வந்துட்டான். இங்க பிடிக்க மாட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னா அவன் வந்துட்டான். வந்தா இவனோடது பெருத்து போயிடுது. பொதுவாகவே இந்த ஃபுட் சைக்கிள்னு சொல்லுவாள், உணவு சங்கிலி அப்படிங்கிறது பகவான் ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா படைச்சிருக்கா. ஒண்ணு அதிகப்படியாகிறத இன்னொன்னு அதை சாப்பிடும். பாம்பு அதிகப்படியானா கருடன் சாப்பிட்ரும். இது மாதிரி இது அதிகப்படியானதுனால இதை சாப்பிட்றதுக்கும் கருடம் இல்லாததுனால அந்த இடம் முழுக்க விஷபாதையா போயிடுது. அந்த ஜலம் முழுக்கையே விஷமா போயிடுது. அது ஒரு சின்ன பிரிவு மாதிரி. பசுக்களும் பசங்களும் இவாளெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கா, அந்த பக்கம் போகாதே அப்படின்னு அவளுக்கு கோபர்களுக்கு தெரியும். பசுக்களும் கன்றுகளும் பசங்களும் தெரியாம அங்கவே குடிச்சு மயக்கமாயி ஜீவன் போய் கீழே விழுந்துட பகவான் பார்த்து அந்த கட்டாட்சத்தினால அவர்களை கிளப்பி விட்டுட்டு இங்கேருந்து இந்த காளியனை உத்வாசனம் பண்ணணும், கிளப்பி விடணுங்கிறதுக்காக அந்த மரத்துல ஏறி கீழே குதிச்சு ஜலத்துல தொலாவ காளியன் வர, காளியன் மேல பகவான் நர்த்தனம் பண்ணி அவனுடைய விஷத்தெல்லாம் ஆணவத்தெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் காளியன் அங்கேருந்து கிளம்பி போனான் பழையபடி ரமண தீபத்துக்குன்னு அந்த சரித்திரம் சொன்னால். பரணம்பாசுன சரித்திரம் சொன்னால் தாவாக்னி பக்ஷணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பகவான் காட்டு தீயிலேந்து இவர்களெல்லாம் காப்பாத்தினான். அந்த சரித்திரம் சொன்னார். கோபி வஸ்திராபகரணம் சொன்னார். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவ்ரஜ குமாரிகாஹ செருர்ஹவிஷ்யம் புஞ்சானாஹ காத்யாயன்யர்ச்சனம் விரதம் மதநாதுரச்சேதசோன்வகம் பவரங்கி த்வயதாஸ்ய காம்யயா யமுனா தடசீம் நிசைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சிதன் யத் தவ நாம கதாரதாஸ் சமம் சுதுருஷः பிராதருபகதா நதீம் உபஹார சதைர பூஜயன் தயிதோ நந்தசுதோ பவேதிதி. கார்த்தியாயன் அர்ச்சனோ விரதம் அப்படின்னு கிரிஜாம் சமார்ச்சயன் அம்பால பூஜை பண்றான். இன்னைக்கும் அங்க அண்ணாவோட ஆசிரமம் தாண்டி பிருந்தாவனத்துல பார்த்தேன்னா காத்தியாயினி கோவில் இருக்கும், கோபேஸ்வரர் சந்நிதி இருக்கும், அதை தாண்டி காத்தியாயினி கோவில் இருக்கும். அம்பாலை எதுக்கு பூஜை பண்ணினால்னா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும். காத்தியாயினி மகாமாயி மகாயோகின் யதீஸ்வரி
நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமஹா அப்படிங்கிறது கோபிகைகள் சொன்னதான ஸ்லோகம் இது பாகவதத்துல. இன்னைக்கும் கல்யாணம் ஆரத்துக்குன்னு உள்ள ஸ்லோகம் இது. காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி. ஏன்னா அம்பால பூஜை பண்ணாதான் தாம்பத்தியம் கரெக்டா இருக்கும். தாம்பத்தியார்த்த உமாம் சதி அப்படின்னு பாகவத த்விதீய ஸ்கந்தத்திலேயே இன்னென்ன காமனைக்காக இன்னென்ன தெய்வங்களை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தம்பதிகள் ஒற்றுமையா இருக்கணும்னாலோ அல்லது தாம்பத்தியம் நன்னா அமையணும்னாலோ, நல்ல கணவன் அமையணும்னாலோ, நல்ல மனைவி அமையணும்னாலோ யார பூஜை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு அம்பால பூஜை பண்ணணும்னு. குழந்தைகள் நல்ல புத்திசாலியா நல்லவர்களா இருக்கணும்னா யார பூஜை பண்ணணும்? பித்திருக்களை பூஜை பண்ணணும். தந்தும் தன்வன் பித்திருன் ஏச்சேத் ரூபாபிகாமோ கந்தர்வா வரிசையா இருக்கு பாகவதத்துல. அதெல்லாம் யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னா சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா அத்தனை மெசேஜ் விஷயம் இருக்கு. சிரார்த்தங்கள் தர்ப்பணங்களை ஒழுங்கா பண்ணினா குழந்தைகள் சௌக்கியமா இருக்கும். அதுல ப்ராப்ளம் வந்தாதான் குழந்தைகளை பாதிக்கும். அதுவும் எப்படி பாதிக்கும்னா, புறக்கறதேவே பாதிப்பு இருக்கிறது ஒரு வகை, பலனை எதிர்பார்க்கிற சமயத்துல பாதிப்பு வர்றது ஒரு வகை. அப்படி ஆயிடும் அது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அது அம்பால பூஜை பண்றார்கள். பகவான் பூஜை பண்றதுக்காக ஹேமந்தே பிரதமே மாசி, ஹேமந்த ரித்துவனுடைய முதல் மாசம்னா மார்கழி மாசம். மார்கழி தை ஹேமந்த ரித்து. அதுல கார்த்தால இறங்கி யமுனையில ஸ்நானம் பண்றார்கள். கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா கண்ணனுக்கு வயசு அப்ப 7 வயசோ 8 வயசோ. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அந்த கோபிகைகளுக்கு 4-5 வயசு தான் இருக்கும் அந்த குட்டிகளுக்கு. ஏன்னா அப்படிதான் கல்யாணம் பண்ணிப்பா. தன்னை விட வயசு கூட உள்ளவனை தான் கல்யாணம் பண்ணிப்பாளே தவிர குறைச்சு உள்ளவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. சாஸ்திரமும் அப்படிதான். இவர்கள்லாம் குழந்தைகளா இருக்கிறதுனால வஸ்திரங்கள் எல்லாம் அவித்து வச்சுட்டு யமுனையில ஸ்நானம் பண்றால் பகவான் அத்தனை வஸ்திரத்தையும் எடுத்துனுட்டா ஸ்நானம் பண்ணிட்டு பாக்குறா, வஸ்திரத்தை காணும். எங்கன்னு பார்த்தா மரத்துல உட்கார்ந்து இருக்கான் பகவான். நியமாவசிதௌ நிஜம்பரம் தடசி மன்யமுச்சதாஸ்ததா யமுனா ஜலகேலனாகுலாஹ புரதஹ த்வாம் அவலோக்ய ஜலஜ்ஜிதாஹ த்ரபயா நமிதானனா ஸ்வஸ்தோ வனிதா ஸ்வம்பரஜால மந்திகே நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ விடபம் த்வம் தரசாதிரூடவான். இப்படி மேல உட்கார்ந்துக்கிற பகவானை பார்த்துட்டு பகவான் மரத்துல வஸ்திரத்தையும் எடுத்து ஏறி உட்கார்ந்துட்டான். இந்த வஸ்திரங்கள் எல்லாம் யாரோடதோ அவர்கள்லாம் இஞ்ச எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான் பகவான். கோபிகைகளோ வஸ்திரம் இல்லாம இருக்கா. வஸ்திரம் இல்லாம நம்ம எப்படி கரையேறி விட முடியும் அப்படின்னு ஒண்ணு, நீ பண்றது சரியே இல்லை, நாங்க போய் ராஜாட்ட நீ இப்படி பண்ணினா நாங்க ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சாமசுந்தர தேதாஸ்யா அப்படின்னு சொல்றார். அதுக்கு பகவான் சொன்னான் 2 விஷயம். முதல் விஷயம், நீ வஸ்திரம் இல்லாம குளிச்சது உன் தப்பு. வஸ்திரம் இல்லாம குளிக்க கூடாதுன்னு நம்ம சாஸ்திரம். நாப்சு மூத்திர புரீஷங்குரியாத் நனிஷ்டி வேத் ந விவசனஸ். வேதம் பிரத்யேகமா சில விஷயங்களை சொல்றது. ஜலத்துல யூரின் டாய்லெட் போகக்கூடாது, ஜலத்துல துப்பக்கூடாது, ஜலத்துல வஸ்திரம் இல்லாம குளிக்க கூடாது. இத்தனை மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்ட தெரிஞ்ச நம்ம பெரியவாளுக்கு பாத்ரூம் கட்ட தெரியாத? அந்த காலங்களில் பார்த்தேன்னா பாத்ரூம் கிடையாது. எல்லாரும் குளத்துல புழையில தனித்தனியா தான் குளிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும். ஏன்னா வஸ்திரம் இல்லாம குளிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப கேட்பா, அப்படி குளிச்சா என்ன ஆகும்? நிரிந்திரியஸ்யா, கிழத்தனம் வரும், சீக்கிரமாவே வார்த்தக்கியம் வந்துடும். நேற்றுக்கு எங்க சம்பந்தி மாமி இருக்கா திருச்சூர்ல, சுப்பராமையர்னு பேரு, சீதாராமன் பொண்ணு, பூங்குன்னத்துல.
அந்த மாமியை பார்க்க பிறந்தேன் 96 வயசு. நீ வேற எந்த ஞாபகமும் இல்லை, பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. தினம் 5 சர்க்கம் 10 சர்க்கம். நான் உள்ள போன உடனே அவர் பையன் சொல்றார், வெங்கட்ராமன் இந்த மாதிரி பாபு தீட்சிதர் பையன் வந்திருக்காரு. இரு நான் பேரை சொல்றேன், தாமோதரன். குழந்தையிலேருந்து வாத்துல இருக்கிறதுனால நான் பேரை சொல்றேன். 96 வயசுல, இப்ப நமக்கு 50 வயசுல, நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 96 வயசுல இந்த ஒரு இதெல்லாம் வந்து சாஸ்திரியமான வாழ்க்கையினால், சாஸ்திரிய வாழ்க்கையினால இருக்கக்கூடியதான தீக்ஷ்ணங்கள், அது சித்த சுத்தி தீக்ஷ்ணம், இதெல்லாம் ஆகார நியமத்தினால வரும். இந்த கழத்தனம் இருக்கு பத்தியில, இது வந்து வஸ்திரம் இல்லாம குளிச்சா வந்துடும். ஜாடராக்னி மந்திச்சு போயிடும் சீக்கிரமா. வேதம் சொல்றது, ந விவசனஸ்நாயாத் குஹ்யோவா ஏஷோ அக்னி ஏதஸ்யாக்ரேரணதி தோஹாயா அப்படின்னு சொல்றது. நீ குளிச்சது தானே தப்பு, அப்ப நீ என்ன சொல்ற? நீ தப்பு பண்ணிவிட்டு நான் வஸ்திரத்தை எடுத்து வச்சது தப்புன்னு சொல்ற. நீ முதல்ல தப்பு பண்ணிருக்க. ரெண்டாவது, நீ போய் ராஜாட்ட சொல்லுவேன்னா எப்படி வஸ்திரம் இல்லாம கரை ஏறுவ, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு. உடனே சரி சரி மன்னிச்சுக்கோ, நான் என்ன பண்ணணும்னா நீ எல்லாரும் என்னை பார்த்து நமஸ்காரம்னு சொல்லணும், கையை கூப்பி, அப்பதான் கொடுப்பேன்னு சொல்ல. அது மாதிரி கொடுக்க சொல்ல அந்த கோபிகைகளுடைய வஸ்திரத்தெல்லாம் பகவான் கொடுத்துட்டு அவர்களுக்கு அனுகிரகம் தான் பண்ணினானு. அதுக்கு அடுத்தது யஜ்ஜ பத்னிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்றான். சாப்பிட மாடு மேய்க்க வந்த சமயத்துல பசங்கள்லாம் பசிக்கிறதுன்னு சொல்ல, இங்க ஒரு பெரிய யாகம் நடக்கிறது. அவாத்துல போய் கேளுன்னு உடனே அங்க போய் கேட்ட உடனே யாகசாலையில என்ட்ரன்ஸ் பக்கம் போயிட்டான். போடா போடா போடா, இதெல்லாம் வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டா. அவா வெரட்ரா கிருஷ்ணா, உன்னை யாரா அந்த பக்கம் போய் சொன்னான்னா, கோவிலே இந்த பக்கம் போனா கியூல தான் போய் நிற்கணும், அந்த பக்கமா போனா உள்ள போலாம் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கே இத்தனை விவகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதே. நீ வந்து பின்பக்கமா போ, பத்னி சாலைன்னு இருக்கும், அங்க போய் யஜ்ஞ பத்னிகள்லாம் இருப்பா, அவள்கிட்ட போய் கேளுன்னு சொல்ல. அவள்கிட்ட சொன்ன உடனே அவ விதவிதமான சித்திராண்ணங்கள் எல்லாம் பண்ணிண்டு பகவானை தேடி ஓடி வர, பகவானுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணின பகவான் ராஜகோபாலனா. அந்த அந்த கோலமே அவர்கள் வந்தபோது மாட நிறுத்திண்டு பகவான் துண்டை கட்டின்னு தலையில முண்டாசை பெருசா கட்டிண்டு அப்படி கையை ஊனிண்டு அந்த மாட்டு மேல பின்னாடி கையை ஊனிண்டு பகவான் அந்த யஜ்ஞ பத்னிகளுக்கு தரிசனம் கொடுத்த அந்த சரித்திரம் சொன்னா. அப்புறம் கோவர்தனத்தோட உதாரணத்தை சொல்றார். இந்திர பூஜைன்னு ஒன்று விசேஷமா நடக்கும். இது எல்லா தேசத்திலையும் உள்ள சமமான ஒரு சம்பிரதாயம். பிருந்தாவனத்துல நடந்தது, அதை பகவான் மாத்தினான்னு இருக்கா. இந்த திராவிட தேசம்னு சொல்லி சில பிரச்சாரம், துஷ்பிரச்சாரம் நடக்கிறதோனும், அதுவும் தமிழ்நாட்டுல பிரத்யேகமா. அவன் வந்து நாங்க வந்து ஹிந்துக்கள் இல்லை, நாங்கெல்லாம் திராவிடர்கள்பா, ஏன் கொளுத்தி போடுவோங்கிறதுக்கா. அதுல வந்து கோவலன் கண்ணகி கதைன்னு உண்டு, ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற சீவக சிந்தாமணின்னு ஒண்ணு, ஐம்பெருங்காப்பியங்கள்ல தமிழ்ல. அதுல கோவலன் கண்ணகி அப்படின்னு அந்த சரித்திரத்துல ஆயிரக்கணக்கான வருஷம், 3000 வருஷம் முன்னாடி பூம்புகார்ல இந்திர பூஜை பண்ணினான்னு இருக்கு. அதுல அந்த காப்பியத்துல வருது இந்திர பூஜை பண்ணினார்கள் அப்படின்னு. ஏன்னா இந்திரனுக்கு பூஜைங்கிறது நமக்கே இன்னைக்கு உண்டு. எப்ப நமக்குன்னா சங்கராந்திக்கு மறுநாள் இந்திர பூஜை, தை பொங்கல் வைக்கிறமத்தில அதுக்கு மறுநாள் பண்ணணும் இந்திர பூஜைங்கிறது விசேஷமா. இது மாதிரி பண்ணும்போது பகவான் சொன்னான், இந்திரனுக்கு என்னத்துக்கு பூஜைன்னா, அவன் தான் மழையை கொடுக்குறான். அவன் மழையை கொடுக்குறான்னு யாரு சொன்னா? இயற்கை தான் மழைக்கு காரணமா இருக்கு. அதனால நமக்கெல்லாம் அரணா பாதுகாப்பா இருக்கிறது இந்த கோவர்தனம் தான். கோவர்தனத்தை பூஜை பண்ணு அப்படிங்கிறது. இந்திரன் பரம கோபத்தை அடைஞ்சு மழையை பெய்ய பகவான் கோவர்தனத்தை தூக்கிண்டு காப்பாத்த. இதுல ஒரு சரித்திரம், இந்த குஜராத்ல டோக்ரே மகாராஜ்னு யாரா கேள்விப்பட்டு போயிடலாம். இதுல அண்ணாமலையே இப்ப பாக்குறதுக்கு ஒரு துளசி மாலை போட்டு ரொம்ப பெரிய மகான். இப்ப இல்ல வேற, அவர் எவ்வளவு பெரிய மகான்னு சொல்றேன். அவரோட பாகவதத்தை அப்படியே தமிழாக்கம் பண்ண சொல்லி பரமாச்சாரியால் சொன்னார். அவர் என்ன உபன்யாசம் பண்ணுவாரோ அதை அப்படியே ரெக்கார்டு பண்ணி
அதை அப்படியே தமிழ்ல எடுத்து போடணும்னு சொல்லி ராமநாமா பேங்க்ல போட்டிருக்காரு. அவர் ஒரு சரித்திரம் சொல்லுவார். குஜராத்ல இந்த கோவர்தனத்தை பகவான் தூக்கின்னு இருக்கிறத எல்லாரும் ஓடி வராளா மலைக்கு அடியில. அப்படி வரும்போது கொஞ்ச நாள் முன்னாடி மதுராபட்டினத்துல இருந்த ஒரு பெண்ணுக்கு பிருந்தாவனத்துல கல்யாணம் ஆறது. சின்ன வயசுதான். பகவான் கோவர்தன தானம் பண்ணது 8-9 வயசு இருக்கும். பகவானோட ஃப்ரெண்டுன்னா அவனுக்கும் அந்த வயசுதான் இருக்கும். இந்த பொண்ணுக்கும் 6-7 வயசுதான் இருந்திருக்கணும். கல்யாணம் ஆறது 2 மாசம் முன்னாடி. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறதே அந்த காலத்துல அனுப்பிச்சிருவா. அந்த பெண்ணோட அம்மா சொன்னால் குழந்தைய கூப்பிட்டு, நீ இவாதான் அப்பா, இவாதான் அம்மா, அண்ணே, ஜாகிரதையா இருக்கணும், சமத்தா இருக்கணும், அவ சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்படிதான் சொல்லி அனுப்புவா. அங்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் ஒரு திருட இருக்கான். அவன் கண்ணுல பட்டுடாது. அவனை பார்த்தா மனசை பறி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஸ்திரீகளுக்கு பாதிவர்த்தியம்ங்கிறது மனசையும் சார்ந்துதான் இருக்கு. சரீர சுத்தி மாத்திரம் பாதிவர்த்தியம் இல்லை. அதனால நீ ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இது புரிஞ்சுதோ புரியலையோ, இப்படி அவ அம்மா சொன்னாங்கிறது வித்தின் ½ an hourல பகவானுக்கு அந்த மெசேஜ் வந்துருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு போன பசங்களே வந்து சொல்லிட்டான். அதனால பகவான் என்ன பண்ணினார், அந்த வண்டி வர பாதையை மறைச்சு நின்றுட்டார். கல்யாண தம்பதிகள் வர வண்டியில, மாட்டு வண்டியில அந்த பாதையை மறைச்சு நின்றுட்டார். அந்த கல்யாண பையன் வந்து பகவானோட ஃப்ரெண்டா, கிருஷ்ணா எங்கடா, ஏண்டா கல்யாணத்துக்கு நீ வரல? இந்த பொண்ணு தலையை குனிஞ்சுன்னு இப்படி வண்டியில அப்படி உட்காந்துருக்கா. கிருஷ்ணான்னு உடனே இறுக்கி கண்ணை மூடிட்டு இருக்கிறது. உடனே பகவான் சொல்றான், அவளை என்னை பார்க்க சொல்லுன்னு. உடனே அவன் சொன்னா, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவன் சொன்னா, அது பாரு என் ஃப்ரெண்டு சொல்லுவேனே, கிருஷ்ணன் வந்திருக்கான் பாரு. நான் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? எங்க அம்மா சொல்லியிருக்கா, நான் பார்க்க மாட்டேன். பகவான் சொன்னா, நீ பார்த்தேன்னா உன்னை விட்டுடுவேன், இப்ப நீ பார்க்கலன்னா உன்னை விட மாட்டேன்னா அப்படின்னா. நான் பார்க்க மாட்டேன்னுட்டா, விட்டுட்டான். இந்த கோவர்தனத்தை தூக்கின்னு இருக்கிற சமயத்துல எல்லாரும் ஓடி வரது. அந்த பருண கையை பிடிச்சுன்னு அவனும் ஓடி வரான். ஓடி வந்தா தடுமாறி ஒரு இடத்துல கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டான். அந்த பொண்ணு விழுந்தது ஒருத்தரோட காலில். அந்த காலை பார்க்கறா, பிரமிச்சு போயிட்டான். இப்படி ஒரு அழகான காலா. எல்லாருக்குமே சரீரம் அழகா இருக்கும், முகம் அழகா இருக்கும், பாதம் அவ்வளவு அழகா இருக்காது, சுத்தமா வச்சுக்க மாட்டான் பெரும்பாலானவா. காலே இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா பகவான் இப்படி கோவர்தனத்தை தூக்கி நிற்கிறான். பகவானோட சரணம் அது. அப்படின்னு உடனே அப்படி ஏற இறங்க பகவானை பார்த்தார். அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. நாள் உயிர் படுத்து அவளுக்கு. அவதான் பக்த மீராவா வந்து பிறந்தது. பிற்காலத்துல இந்த கோவர்தனோத்தாரிட்ட பிரத்யேகமா பக்தி பண்ணுவதற்காகவே ஒரு அவதாரம். சங்கல்பம் தானே ஜென்மா. ஜென்மாக்கு காரணம் சங்கல்பம் தானே. ததமாத்த பந்து பிராத் अपने न कोई प्रभु सांडदयी गूल की ज्ञान सांडदयी गूल की ज्ञान क्या करे कहोई मेरे गिरिधर गोपाल तुसरो न कोई. எல்லாம் இருந்தது, எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறார். எல்லாம் இருந்தது. உதய்பூர்னு சித்திரப்பூர்னு இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்கு. அசாத்தியமான ஒரு இடம். அந்த இடங்கள்லாம் தரிசனம் பண்ணும். அவ்வளோ சாநித்தியமா அம்பாஜி பக்கத்துல இருக்கு. அது மீராவோட ஜென்மஸ்தலம். அது அப்படி ஒரு பக்தி பகவான்கிட்ட. பாகவதாலாம் கொண்டு அண்ணா சொல்லுவேன். அண்ணா, இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒருத்தர் இன்னி பரியந்தம் அண்ணா தொட்ட சில சப்ஜெக்டை தொடவே முடியாது. கிருஷ்ணபிரியம் அண்ணா தொட்ட சப்ஜெக்ட்ல அதுல மீரா சரித்திரம் உண்டு. இன்னொருத்தர் சொல்ல முடியாது. சொன்னா நன்னா இருக்காது. அண்ணா சொல்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்லவே முடியாது மீரா சரித்திரத்தை. என்னதான் நீங்க பாட்டுக்கிட்டலாம் என்ன வேணாலும் பாடலாம், அந்த பாவம் இருக்கு பாருங்க. அப்படி கொண்டு ஆகாசத்துல நிறுத்திடுவார் மீரா. கடைசியில அந்த சரித்திரம் முடிக்கிறதே, நீ கருடன் நான் காக்காம்பர். அண்ணா கிருஷ்ண பக்தியில நீ கருடன்,
ஆகாசத்துல முழுக்க சஞ்சாரம் பண்ற கருடன் நீ. நான் இப்படி உயரத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கிற காக்கா. என்னை எப்ப நீ தூக்கி விடுவேன்னு கேட்ப. உன் நிலைக்கு என்னை எப்ப தூக்கி விடுவேன் அப்படின்னு மீரா, அப்படி ஒரு பக்தி மீராவோடது. அந்த சரித்திரம் சொன்னால் கோவர்தனோத்தாரணம் சொல்லி கடைசியில கோவிந்த பட்டாபிஷேகம் சொன்னால், அதுக்கப்புறம் பகவான் ஒரு நாளைக்கு கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் பிதா ராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ரிதா கோபீஜனாய கதிதம் நியமாவசானே மரோத்சவம் त्वमथ சாதயித்தும் பிரவృத்தः சாந்திரேன சாந்திரமஹசா சிசிரீக்ருதாசே பிராபூரபோ முரலிகாம் யமுனாவனந்தே. மரோத்சவம்ங்கிறாருங்க. மாறன்னா மன்மதன், மன்மதனுடைய உற்சவம்னு சொல்லுவானே அப்படின்னா அந்த ஸ்ரீதர சுவாமிகளுடைய ஒரு அவதாரிக்கு அது மாதிரி அங்க பாகவதம் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அங்க உள்ள டீப்பா விஷயத்தை சொல்றேன், கதையா சொல்லாம. இந்த கிருஷ்ணாவதாரத்தின் போது ஒரு விஷயம் சொன்னேன். கிருஷ்ணாவதாரம் சரித்திரம் மாதிரி இருக்கும். யோகேஸ்வரனா இருக்கிறதுனால ஒவ்வொரு தேவதையா பகவான் ஜெயிச்சுன்னு வரான். இந்திர ஜெயம், வருண ஜெயம், குபேர ஜெயம், யமனுடைய ஜெயம், நாகர்களுடைய ஜெயம், இப்படி வரத்தே எல்லாரையும் பின்னாடி பரமேஸ்வரனை ஜெயிக்க போறாள் பகவான். பானாசுர யுத்தத்தும் போது இப்படி எல்லாரையும் பகவான் ஜெயிக்கிறதே மன்மதனுக்கு ஒரு திமிரு இருந்தது. என்ன திமிரு அப்படின்னா, உலகத்துல தன்னை ஜெயிச்சவா கிடையாது, மன்மதனை யாரும் ஜெயிச்சது கிடையாது. இல்லையே, சிவபெருமான் ஜெயிச்சிருக்காரு. ஸ்மரஹரன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பெயர். மன்மதனை ஜெயிச்சவர் அப்படின்னு பெயர். சில பேருக்கு பேர் வந்துடும், ஏதோ ஒரு ஃப்ளூக்ல பேர் வந்துடும். அந்த பேர் நிலைக்குமான சந்தேகம். மன்மதன்ட்ட சிவபெருமானும் ஏமாந்ததுனால தானே நம்ம சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம். பகவானும் அதுல கீழே விழுந்ததுனால தானே சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம் நாம. அப்ப மன்மத ஜெயம், மன்மதனை ஜெயிச்சாரு எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு பேர் வந்துடுத்து, அதுதான் விஷயம். அந்த ஒரு திமிரு மன்மதனுக்கு இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் என்ன பண்ணிட்டான், தன்னை நேர பகவான் பரமேஸ்வரன் அட்டாக் பண்ணாருங்கிறதுக்காக, பரமேஸ்வரனை அட்டாக் பண்றதுக்காக அம்பாள் மூலமா அவன் போர் தொடுத்தான். கொனத் ஆச்சாரியால் சொல்றார் சௌந்தரலஹரியில, கொனத் கஞ்சீதம கரிகலப கும்பஸ்தன நதா பரீட்சிணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ருணிமபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தான்னஹா புரமதிதுராஹோ புருஷிகா. காஞ்சிபுரத்துல காமாட்சியினுடைய கையில என்ன இருக்கும்? கரும்பு வில்லு, புஷ்ப பானம் இருக்கும். அம்பாளுடைய கையில கரும்பு வில்லு இருக்கும், பூ பானம் இருக்கும். இது மன்மதனோடது. இது அம்பாள் கைக்கு எப்படி வந்தது அப்படின்னா, மன்மதன் தான் சொல்றான், என் மார்க்கெட்டை இப்ப எடுத்து உங்க ஆத்துக்காரரால என்ன அவர் எரிச்சு போட்டுட்டார். இப்ப எனக்கு திருப்பி மார்க்கெட் பண்ண வரணும்னா நீ கையில வச்சு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். இந்த உருப்படி இல்லாத சாமான ஏமாத்துறதுக்காக பெரிய பிரபலங்கள் கையில கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவா பார்த்தெல்லாம், என் மேனி எழிலுக்கு இந்த சோப்பு தான் காரணம் அப்படின்பா. அந்த அம்மாவுக்கும் இந்த சோப்புக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. எத்தனையோ பைத்தியம் போய் வாங்குவோம் அதை. அது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், என்னோட சாமானுக்கு நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ஏன்னா என் மார்க்கெட் போயிடுத்து அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட கொண்டு கொடுக்க, அம்பாள் பரமேஸ்வரனுக்கு முன்னாடி அதை வச்சுன்னு போனால் அது மாதிரி எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார். புரஸ்தாதாஸ்தான்னா புரமதிது ராகோ புருஷிகா அப்படின்னு. அந்த மன்மதனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பகவான் பண்ணினதுதான் ராசக்கிரீட. பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டிதா அப்படின்னு. இங்க காமம் கிடையாது. கோபிகைகள் எந்த சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட வந்தார்களோ அது 100 மடங்கு வளர்ந்து விருத்தியாகி திரும்பி போனார்கள். கவனிச்சு கேட்கணும், ஏன்னா தத்துவ விஷயம்.
சிற்றின்பத்துல அந்த பலன் சொல்ல முடியாது. இந்திரியங்கள் மூலமா நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள்ல அனுபவிக்க அந்த சுகமானது பரிணாமத்துல பூர்த்தியாகி கச்சி போகும்னா பிடிக்காம போயிடும். தனக்கு நேந்திரம்பழம் வேக விட்டது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. உட்காந்து கொண்டா எனக்கு இட்லியே வேணாம், நேந்திரம்பழத்தையே சாப்பிட்றேன் அப்படிமா. எத்தனை சாப்பிடுவான்? 2 துண்டு போடலாம், 4 துண்டு போடலாம், 6 துண்டு சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வேமா மேல மேல சாப்பிட போறத இப்ப பிடிக்காம போயிடும். அப்புறம் சாயங்காலம் வேணும்னா சாப்பிடுவா. அதனாலதான் சில அம்மா நேக்கா சாப்பிட்டு முடிச்சோடனே சாயங்காலம் என்ன டிஃபன்மா, அப்ப சாப்பிட்ட இதுல உற்சாகத்துல அந்த அம்மா அவன் ஒண்ணுமே வேண்டாமா சாயங்காலம். என்ன சாப்பிட்டு முடிச்ச கையோட சாப்பாடு என்னன்னு கேட்டா பிடிக்காது. இதை சாக்கா வச்சுட்டு சாயங்காலம் நீங்க தானே வேண்டான்னு சொன்னேன்னுவா. ஒரே வார்த்தையில சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன டிஃபன் கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவா. பசி இருக்கிறதே தானே என்ன டிஃபன் கேட்க முடியும். புலன்களுடைய சுகங்கள் பூர்த்தியில பிடிக்காம போகும். எந்த சுகத்தோட வந்தாலோ எந்த ஆனந்தத்தோட வந்தாலோ அது 100 மடங்காகி திரும்பி போனார்கள் அப்படிங்கிறதுல இருந்தே இது சிற்றின்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாரத பக்தி சூத்திரத்துல பக்தியையும் பிரம்மானந்தத்தையும் பத்தி சொல்லும் போது பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம்ங்கிறார் நாரதர். பிரதிக்ஷணம் வர்த்தமானம், க்ஷணத்துக்கு க்ஷணம் வளர்ந்துட்டே போகும். ஏன்னா அதுக்கு எல்லாம் கிடையாது, அதனால உச்சம்ங்கிறதும் கிடையாது, விருத்தியாயிண்டே இருக்கும். அது பிரதிக்ஷணம் வர்த்தமானம். அப்பேற்பட்டதான ஆனந்தத்தோட போனார்கள். அதனால இதுக்கு மாரோத்சவம் அப்படிங்கிறார்.